ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக, அதாவது பெண்கள் முக்கியமாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பெண்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் தங்கம் சேருவதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குறத ஒரு பெரிய விஷயமா பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் விலைவாசி அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முன்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா சிறிது சிறிதாக சேமித்து ஒரு சேமிப்பு திட்டமாக போட்டு தங்க நகைகளை நிறையவே வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய தங்கத்தின் விலையின் காரணமாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கனவுகள் அனைத்துமே நிறைவேறாமல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு தங்கம் வாங்கக்கூடிய ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தங்கத்தின் விலை மதிப்பு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் தங்கம் அதிகமாக சேர்க்கணும், தங்க நகைகளை நிறையவே வாங்கணும் அப்படின்னு நிறைய கனவுகளோடு இருக்கக்கூடிய பெண்மணிகள் முக்கியமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வீட்டில் தங்கம் சேருவதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீட்டில் உங்கள் வாழ்க்கையில தங்கம் சேருவதற்கு ஆன்மீக ரீதியாக சில வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்க சரியாக கடைபிடித்து வந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல நிச்சயமாக தங்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு நிச்சயமா உங்களுக்கு இதன் மூலம் இரட்டிப்பு பலன் கூட கிடைக்கலாம். தங்கம் சேருவதற்கு அக்ஷய திருதி அன்று தங்கம் வாங்குவது ரொம்பவே வழக்குங்க. அதை தவிர்த்து மற்ற நாட்களில் தங்கம் வாங்க நினைப்பவர்கள் பரணி, பூரம், பூரணம் போன்ற நட்சத்திர தினங்களில், அதாவது புதன் வெள்ளிக்கிழமைகளில் தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிழமைகளிலும் இந்த நட்சத்திர தினங்களிலும் நீங்க தங்கம் வாங்கினீங்கன்னா நிச்சயமா தங்கம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு அதிர்ஷ்டம் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். புதிதாக தங்கம் வாங்கி அதை ஒரு சுத்தமான வெள்ளை துணியிலோ அல்லது வெள்ளை காகிதத்திலோ சுற்றி உப்பில் சிறிது நேரம் புதைத்து வைக்கலாங்க. உப்பில் புதைத்து வைத்தால் தங்கத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்துமே விலகும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. இந்த மாதிரி நீங்க தங்கம் வாங்கின உடனே செய்து வந்தீங்கன்னா நிச்சயமா தங்கத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கி வீட்டில் தங்கம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அது போலவே சனிக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம், அமிர்த யோகம் மூன்றும் சேர்ந்து இருக்கக்கூடிய வரக்கூடிய நாளில் நீங்க கணபதி தினமாக அந்த நாளில் உங்களுடைய முன்னோர்களை மனதார நினைத்து வழிபடலாம். இந்த நாளில் காலையில் எழுந்து குளித்து விட்டு வீட்டிலோ அல்லது கோவிலோ ஓம் தங்க கணபதி வசிய வசிய நம என மந்திரத்தை நீங்க 108 முறை உச்சரித்து வரலாங்க. அதாவது இந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் சேருவதற்கு ஒரு எளிமையான மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் தங்க கணபதி வசிய வசிய நம என்ற மந்திரத்தை நீங்க 108 முறை உச்சரித்து வரும்போது தங்கம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். தங்கம் வாங்கக்கூடிய சூழலும் இதனால உங்களுக்கு உருவாகலாம். தங்கம் வாங்கினால் தங்கம் பெருகு அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. அதோடு இதை செய்து வந்தீங்கன்னா சகலமும் உங்களுக்கு கூடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பா பெண்மணிகள் இந்த விஷயங்களை மறக்காமல் செய்து வாருங்க. தங்கம் வாங்கக்கூடிய ஆசைகள் இருக்கக்கூடிய பெண்மணிகள் இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த வழிபாடுகளையும் இந்த பரிகாரங்களையும் நீங்க செய்து வரும் பொழுது நிச்சயமா தங்கம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு உருவாகலாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா மறக்காமல் இந்த வழிபாடுகளையும் இந்த எளிமையான பரிகாரத்தையும் நீங்க மேற்கொள்ளலாம். இந்த பரிகாரத்திற்கு பெரிய அளவிலும் செலவு கிடையாது. இந்த பரிகாரத்தை நீங்க வீட்டில் இருந்தபடியே மனநிறைவோடு முழு நம்பிக்கையோடு செய்து வந்தீங்கன்னா நிச்சயமா பழைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தங்கம் வாங்குவதற்கு முக்கியமான தினங்களில் புதன் மற்றும் வெள்ளி இருக்கிறதுங்க. அதுபோலவே வீட்டில் தங்கம் வெள்ளி ரெண்டுமே குவியணும்னு ஆசைப்படக்கூடிய நேயர்கள் இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க செய்யலாம்.
தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அடையாளமாக சொல்லலாம். வீட்டில் எப்போதுமே மகாலட்சுமி இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் தான் வீட்டில் தங்க நகைகள் இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. இதனால நிறைய பெண்கள் தங்க நகைகளை வாங்கி சேமித்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரிடம் மட்டுமே தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. பெரும்பாலான மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள தங்கத்தை அடமானம் வைத்து அதை மீட்க முடியாத ஒரு சூழலும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெண்களின் திருமணத்திற்கு கூட தங்கத்தை சேர்த்து வைக்க முடியாமல் கஷ்டப்படுபவர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருமே இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிலும் நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லலாம். தங்கம் சேருவதற்கான முக்கியமான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தை விரும்பாதவர்கள் இருக்கவே முடியாதுங்க. கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வாங்கிய தங்கம் வீட்டில் தங்காமல் அடகு வைக்க வேண்டிய சூழல் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கையில் பணம் இருந்தாலும் தங்கம் வாங்க முடியவில்லை. அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை மீட்டு வந்தாலும் அது வீட்டில் தங்காமல் மீண்டும் அடகு வைக்கக்கூடிய சூழலை நிறைய பேருக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்கி சேர்க்க முடியவில்லை அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய நேயர்களுக்கு இந்த பரிகாரம் சிறப்பான பரிகாரமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ மறக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பரிகாரத்தை இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்து வரும் பொழுது கண்டிப்பாக தங்க நகையும் நீங்கள் வாங்கலாம், அடகு வைத்திருக்கக்கூடிய தங்க நகையும் நீங்கள் நிச்சயமாக மீட்கலாம். தங்கம் வீட்டில் தங்கவில்லை என்று நினைக்கக்கூடிய நேயர்களுக்கு சொன்ன தோஷம் காரணம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நிறைய பேருடைய வாழ்க்கையில தங்கம் வீட்டிலேயே தங்காதுங்க. அடகு வைப்பாங்க, மீட்பாங்க, அடகு வைப்பாங்க, மீட்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. தங்கம் ஆபரணமாக செய்யப்படும் போதும் சரி, கடைகள் வைத்து விற்கப்படும் போதும் சரிங்க, அடமான வைத்திருந்தாலும் சரி, அதுல பலரின் கைகள் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர்களில் நல்ல எண்ணம் கொண்டவர்களும் இருக்கலாம், தீய எண்ணங்கள் படைத்தவர்களாகவும் இருக்கலாம். இப்படி பலருடைய கைப்படும் போது அந்த தங்கத்திற்கு தோஷம் ஏற்படுவதாக சொல்லப்படுது. அதை நம்ம வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்து வைக்கும் போது வீட்டில் தங்காத நிலை நிச்சயமா ஏற்படும். ஸோ இந்த ஸ்வர்ண தோஷத்தை நீங்குவதற்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிண்ணத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறு தங்க நகையை எடுத்து அதுல சிறிது தண்ணீரை ஊற்ற வேண்டும். அதுல ஒரு தாமரை பூ அல்லது பன்னீர் பூ, ஆவாரப்பூ, இந்த 3 பூவையும் முதலில் போட வேண்டும். அதன் பிறகு அந்த தண்ணீருக்குள் உங்களுடைய கைகளை நனைத்து வைக்கலாம். கைகளை நினைத்தவுடன் ஸ்வர்ண தேவதையை நான் நினைத்த விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு மனதார மன நிறையோடு நீங்க பிரார்த்தனை செய்யலாம். ஒரு 5 நிமிடங்கள் அப்படியே வைத்து ஸ்வர்ண தோஷம் விலக வேண்டும் அப்படின்னு உங்களுடைய மனதில் நீங்க நினைக்கலாம். தங்கம் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு நீங்க நிச்சயமா வேண்டிக் கொள்ளலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா நிச்சயமா இந்த பரிகாரம் பலிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாளில் வேண்டுமெனாலும் செய்யலாம் அப்படின்னே சொல்லப்படுது. ஆனா இந்த பரிகாரத்திற்கு அதிக சக்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க செய்யலாம். இந்த மாதிரி நீங்க செய்து வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்வர்ண தோஷத்தை அனைத்துமே அந்த மலர்கள் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னே சொல்லலாம். பிரார்த்தனை செய்த பிறகு ஒரு சிறிய வாழை இலையில் அந்த 3 பூக்களுடன் அந்த தங்க நகையும் ஒன்றாக வைத்து மஞ்சள் நூலால் கட்டி பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு முன்பாக வைக்கணும். அதன் பிறகு சிறிதளவு பச்சை கற்பூரம், 3 கிராம்பு, சிறிதுண்டு துளசி இலை, இது 3மே ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் போட்டு ஒரு பொட்டு வைத்து அந்த தங்கத்தை உங்களுடைய பீரோவில் நீங்க வைக்கலாம். இந்த 3 பொருட்களும் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த பொருள் அப்படின்னே சொல்லப்படுது. இதை உங்களுடைய வீட்டில் நீங்க வைக்கும் பொழுது எதிர்மறை ஆற்றல்கள் அளித்து நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும். இதனால சில நாட்களிலேயே படிப்படியாக உங்களுடைய வீட்டில் தங்கம் சேர துவங்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இதனால தங்கம் சேருவதற்கான எளிய பரிகாரமாக இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வரும்பொழுது மனநிறைவோடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் தங்கம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல தங்கம் பெருகுவதற்கு ஒரு சிறந்த பரிகாரமாக என்ன பரிகாரத்தை செய்யலாம்
இந்த பரிகாரத்தை செய்யறதுனால நமக்கு என்ன நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.